गणानाहं त्वा गणपतिं नमामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रण्वन्नोजविश्रेदसादनम् ॐ महागणाधिपतये नमः। ॐ पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरदाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनपेत्स राघवे केतवे नमः। संत विनायक स्वामी के सद्गुरु महाराज के எல்லாம் வல்ல ஸ்ரீ பிரசன்ன விநாயகர் சுவாமியுடைய பேரருளை முன்னிட்டு இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி மகோத்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. நிறைய அன்பர்களுக்கு இது சனிப்பெயர்ச்சியே இல்லை. நிறைய பேர் போன்ல கேட்கிறாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது. திருநள்ளாறுல எப்போ செலிப்ரேட் பண்றாங்களோ அப்பதான் சனிப்பெயர்ச்சி, அதனால இது சனிப்பெயர்ச்சி இல்லை. இது சில பத்திரிகைகளும் அதை பத்தி கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. நான் எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொல்றேன், அன்னைக்கு வாங்க, தட் இஸ் இன்னைக்கு வாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னு சொன்னேன். பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2 விதமான பஞ்சாங்கங்கள், ஒன்று வாக்கிய கணிதம், இன்னொன்று திருக்கணிதம். திருக்கணிதம் இல்லை, திருக்கணிதம். அது மாதிரி ஆயிடுச்சு. திருக்குனா கண்ணால் பார்ப்பது, திருஷ்டாந்தத்தில் பார்ப்பது அப்படின்னு மீனிங். அது இது எப்படி வித்தியாசப்படுதுன்னா 1888 தான் இந்த வித்தியாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்படின்னா இந்த திருக்கணிதம்னு நம்ம சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்துக்கும் சரி, வாக்கியத்துக்கும் அந்த பஞ்சாங்கத்துக்கும் சரி ஒரே கணக்கு தான், ஃபார்முலா ஒன்று தான். இது வேற அது வேற இல்லை, குழப்பிக்க கூடாது. ஒரே கால்குலேஷன் தான். அப்ப எந்த வேரியேஷன் வருதுன்னா 1000, 2000, 3000, 4000 வருஷத்துக்கு, 5000 வருஷத்துக்கு உட்பட்ட காலத்திலிருந்து நம்ம சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள், ரிஷிகளால் சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள் அடிப்படையில் தான் பயிற்சிகள்லாம் கணக்கிடப்படுகின்றன. ஆனால் கால மாற்றத்தினால் சில வேரியேஷன், அதாவது கிராவிடேஷனால சில வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்ட சமாச்சாரம். சூரியன், சந்திரன், பூமி இந்த 3த்துக்கும் ஆக்ருஷ்ட சக்தியில சில வேறுபாடுகளை பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. விஞ்ஞான பூர்வமாக சில மாறுதல்கள் ஏற்பட்டு சூரிய சில புள்ளிகள், அதனால சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்களை திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணக்கிடப்படவில்லை. இதை எப்படி அனுபவபூர்வம் உணரணும்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக கிரகணம் வந்தது. வாக்கிய பஞ்சாங்கத்துல, பஞ்சாங்கம் பேர் சொல்லக்கூடாது, வாக்கிய பஞ்சாங்கங்கள்ல இந்தியாவில் தெரியாதுன்னு போட்டிருந்தாங்க, திருக்கணித பஞ்சாங்கத்தில் தெரியும்னு போட்டிருந்தாங்க. நல்லா கவனிக்கணும், வாக்கிய பஞ்சாங்கத்துல தெரியாதுன்னு போட்டிருந்தாங்க, திருக்கணித பஞ்சாங்கத்தில் இந்த கிரகணம் தெரியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் தெரிந்தது அந்த கணிதம் துல்லியமாக செகண்ட் வைஸ் அந்த கிரகணம் நிகழ்ந்தது. இதை தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம், இது பல்வேறு இதுலையும் ப்ரூஃபே இருக்கு. அப்போ வாக்கியம் பொய்யா, வாக்கியம் தவறா, வாக்கியம் வேண்டாமா அப்படின்ற கேள்விக்கு கேட்கக்கூடாது. ரெண்டும் கண்ணு மாதிரி, ரெண்டு கண்ணு மாதிரி, வாக்கியமும் திருக்கணிதமும். இது வேற வேற பார்க்கறதுனாலதான் பிரச்சனையே வருது. தஞ்சாவூர் இது போல் பகுதிகள்லாம் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம விழுப்புரம் தாண்டியாச்சுன்னா முழுக்க முழுக்க வாக்கியம் தான். அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை எப்படி கொடுத்துருக்காங்களோ அது பிரகாரம் தான் எல்லாமே பண்ணுவாங்க. நாம என்ன சொல்றோம்னா, கிரக பயிற்சிக்கு மட்டும் திருக்கணிதம் எடுத்துங்க. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, மற்ற கிரகங்களுடைய பயிற்சிக்கு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுங்க. பூஜை, புனஸ்காரம், திதி, அனுஷ்டானங்கள், உற்சவங்கள் இதுக்கெல்லாம் வாக்கியத்தை வச்சுங்க. துல்லியமா இருக்கும். உற்சவத்துக்கெல்லாம் நீங்க வாக்கிய பஞ்சாங்கம் தான் வேணும், கரெக்டா இருக்கும். அனுஷ்டானத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் வேணும்.
இது வேதமே கிடையாது, தெளிவா எடுத்து போயிடலாம் அழகா. கிரக பயிற்சிக்கு வந்து திருக்கணிதம் தான் சரி, அடிச்சு சொல்லலாம். அதுக்கு பலவேறு ஆதாரங்கள் அப்புறம் சொல்ற டைம் கிடையாது. இப்போ காலமாற்றம் சொன்னேன் இல்லையா, கிராவிடேஷனால சில காலமாற்றங்கள் இருக்குது. நல்ல கவனிங்க, ஆடி மாசம் காத்து எப்படி அடிக்கும், அம்மி கூட பறந்து போயிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப காத்தடிக்குதா, ஆவணி மாசம் தான் காத்தடிக்குது. மார்கழியில பனி பெய்தா, தை மாசம் தான் பெய்யுது. கார்த்திகைக்கு அப்புறம் மழை இல்லை, கண்ணனுக்கு அப்புறம் கொடை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா மார்கழியில மழை, தைல மழை, எல்லாமே மாறி இருக்கு. அக்னி நட்சத்திரத்துக்கு அப்புறம் வெயில் தணிஞ்சிடும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப எப்படி இருக்கு, அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெயிலே ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் மாசம் அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் வீக்கே ஓபன் பண்ணிடுவாங்க. அப்போ ஒன்றும் மழை இது வெயில் இருக்காது, மழை ஸ்டார்ட் ஆகிடும், ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப பாருங்க, ஜூன் 15, 20 தேதி வரைக்கும் அந்த தீட்சணம் குறைய மாட்டேங்குது, அப்படியே மாறி போயிருக்கு. இந்த மாறுதலை வந்து திருக்கணிதத்துல கணக்கு எடுத்திருக்காங்க, வாக்கியத்துல கணக்கு எடுத்துக்கலாம். ஆனா இது பிளண்டா இது பொய் இது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க அஸ்ட்ராலஜர்ஸ் நீங்க வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி பலன்லாம் பாருங்க, 99% அஸ்ட்ராலஜர்ஸ் திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எது சிலர் மட்டும்தான் வாக்கியம். ஆனா அதை நம்ம வந்து ஆர்குமெண்டே வேண்டாம், இது தெளிவா நம்ம எடுத்து போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இங்க பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் நம்ம கோவிலையும் சரி மடத்துலையும் சரி வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சங்கட சதுர்த்தி, பிரதோஷம் எல்லாத்துக்கும் திருக்கோயில் பஞ்சாங்கம் இருக்கு, அது வாக்கிய சித்தாந்தம் தான், அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். கிரக பயிற்சிக்கு மட்டும் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுவோம். நாங்க தெளிவா இருக்கோம், ஊரெல்லாம் குழம்பு இருக்கும், நாங்க தெளிவா இருக்கோம். கரெக்டா இருக்கு, ரொம்ப கரெக்டா இருக்கு. அதனால இது சஞ்சலமே வேண்டாம். திருநள்ளாறுல பண்றாங்கன்னா அவங்க அந்த ஃபாலோ அந்த பஞ்சாங்கம் ஃபாலோ பண்றாங்க, அவங்க பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த சனி பயிற்சிக்கும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்போ அவன் என்னைக்கு சொல்றான்னு இன்னும் சொல்லலை, அவன் சொல்லிருக்கணும் இல்லையா, சொல்லலை. அவன் என்னைக்கு சொல்றானோ அன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சுவாமிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, என்ன தப்பு இருக்குது. நிற்க குச்சினூர் சனீஸ்வரன் கோயில் எடுக்கும், இந்த பக்கம் மகாராஷ்டிரால சிங்னாப்பூர், சனி சிங்னாப்பூர் அங்க எடுங்க. இன்னைக்கு தான் அவங்க வந்து சனி பயிற்சி செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு தான் நீங்க வேர்ல்டுல எங்க போய் லகரியில போய் நீங்க வந்து ஷார்ட்டை நீங்க போட்டாலும் சேட்டன் வந்து இன்னைக்கு நைட் 7:30 மணிக்கு மேல மீனத்துக்கு டிரான்சிட் ஆகிடுவார். வேர்ல்டுல எந்த மூலையில போனாலும் சரி, மீனத்துக்கு தான் ராசியில போய் சனி இருப்பாரு. இது சஞ்சலமே வேண்டாமே, முழுக்க ஒன்றுதானே ஃபாலோ பண்றோம். அதனால இந்த குழப்பமே வேண்டாம். அவர் சொன்னார் இவர் சொன்னார் இல்லை, நம்ம தெளிவாக வந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இன்னும் நிறைய ப்ரூஃப் தரலாம், இந்த பயிற்சிக்கு நிறைய ப்ரூஃப் தரலாம். எனக்கு டைம் கிடையாது, நாங்கள் ஒரு ஆஃப்டர் 15-20 மினிட்ஸ் நாங்கள் லேட். நிறைய பேர் வெளியில வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம கருத்து நம்ம பார்க்கணும். என்ன சொல்லணும், அதெல்லாம் வேண்டாம். இன்னையிலேருந்து ஒரு 15 நாளைக்கு நான் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தேன். அமிர்தவாணி யூடியூப் சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதில் நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இல்லை, 18லயே நம்ம கோவிட் நேரத்திலேயே ஒரு வார்னிங் கொடுத்தோம். நிறைய பேர் ஹைலைட் பண்ணல, இங்கே உட்காந்து கட்டியிருந்தோம். நம்ம உங்களுக்கு கவனம் இருக்கா, பெரும்பாலும் தெரியும். அப்போ வந்து இதே 7 கிரகங்கள் சேர்ந்தது தனுசுல. இப்போ மீனத்தில் 6 கிரகம் இன்னையிலேருந்து சேருது. இன்னையிலேருந்து 6 பிளானட்ஸ் ஒன்னா சேருது. கேத்து சேர்த்தோம்னா சம்பந்தம்னு பார்த்தோம்னா 7 கிரகங்கள். இது நல்லது இல்லை. இது மார்ச்லேருந்தே ஒரு 3 மாசத்துக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சார்ட் வைஸ் நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உண்டா இல்லையா? அமிர்தவாணி போய் பாருங்க. நேற்று என்னாச்சு மியான்மர்ல நிலநடுக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் ஸ்டார்ட், இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது. நாம என்ன எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறது, எது வேண்டாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறது. வேற வழி இல்லை, தவிர்க்க முடியாது. அதனால தான் நான் 4 தடவை சொல்லியிருக்கேன். நீங்க அந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி பாருங்க. அவங்க குலதெய்வத்தை வேண்டிங்க, இட்ட தெய்வத்தை வேண்டிங்க,
ஏதாவது பண்ணுங்க. இஸ்லாமியர்களாக இருந்தால் போய் நமாஸ் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க சர்ச்சில் போயிட்டு. யூனிவர்ஸுக்கே வந்து டைம் சரி கிடையாது அப்படின்றதான் நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம். இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து இந்த ஒரு 15 நாள் நிறைய சம்பவங்கள் நடக்க போகிறது. திடீர்னு மழை, திடீர்னு அதீத வெயில், அங்கங்கே ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வரும். அது இல்லாமல் அரசியல் குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், பெண்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் அந்த 15-20 டேஸ்ல இருக்கு. இதனுடைய தாக்கம் 1.5 மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த 6 கிரகங்கள் வந்து ஒன்னொன்னா ரிலீஸ் ஆகி அவங்கவுங்க வெளியில் போகிற வரைக்கும் இந்த 1.5 months 2 months கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பீரியட் தான். அதனால தான் இங்கே நம்ம நிறைய ஹோமெல்லாம் வச்சுருக்கோம். அதனால தான் ஒரு சுப்பிரமணிய கணப்பாடிகள் இன்னைக்கு ஆக்சுவலாக அமாவாசை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி அவளை இன்னைக்கு பண்ண வச்சோம். நாளைக்கு காலையில் யுகாதி, விஸ்வாவசநாம சம்பத்சர ஆரம்பம், சாந்திரமான சம்பிரதாயத்துக்கு கணபதி ஹோமம், 14ஆம் தேதி இங்கே வருஷப்பிறப்பு சௌரமான சம்பிரதாயம், இங்கே கணபதி ஹோமம், இங்கே நிறைமணி காட்சி அன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நிறைய ஹோமங்கள், பூஜை. எதுக்கு? நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். விஷயம் தெரிஞ்சு நம்ம வந்து வெறுமனே இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது, சுயநலவாதியாக மாறிடக்கூடாது. இந்த பொது நேரத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம முறைகிறதுனா நம்ம சேஃபாக இருந்தால் போதுமா? நம்மளை சுற்றி இருக்கவும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த ஒரு காலகட்டம் அன்பர்கள் தயவு செய்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. டெய்லி இங்கே இருக்கிறவங்க கோயிலுக்கு வாங்க. யார் எங்கேருந்து வந்தாலும் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலுக்கு போங்க. ஏதாவது சேவை பண்ணுங்க, முடிஞ்சது அர்ச்சனை பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து லோகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. வீட்டை விட்டு வெளியில் போக முடியாதவர்கள் வீட்டிலேருந்து ஜபம் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. இதனால மட்டும்தான் பெருசாக எதுவும் வராமல் நம்ம வந்து இது பயமுறுத்தல் இல்லை, ஒரு பயத்தினாலும் வரக்கூடிய எச்சரிக்கை உணர்வு, அவ்வளவுதான். இது யாரையும் நான் பயமுறுத்தலை, எதுவும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு பயம். சொல்லுங்க. சனி பகவான் வந்து திருக்கடித பஞ்சாங்கப்படி மீனராசிக்கு வந்திருக்கிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்கார். நம்ம எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம்னா சனி கிரகம் தான். சனீஸ்வரன் சொல்லுவோம், ஈஸ்வரன் சொல்லக்கூடாது. ஈஸ்வர பட்டம் வாங்கினார் நம்ம பிரமாணங்கள் கிடையாது. சனைச்சரன் தான் சொல்லுவாரு. சனைச்சரன், ரமணேஸ்வரன் கிடையாது. ரமணன் தான். அவன் வந்து ஆத்மலிங்கத்தை வாங்கணுன்றதுனால பகவான் கிட்ட தபஸ் பண்ணி ஆத்மலிங்கத்தை வாங்கினா கோகர்ணத்தில் அது கீழே போயிடுதுன்றதுனால ராமணேஸ்வரன் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ராவணன் ராவணன் தான், சனி பகவான் சனி பகவான் தான். ஏன் அப்படின்னா இந்த பயிற்சி 150 பேருக்கு மேலே சங்கமாயிருக்கு. அப்போ சனினா எல்லாருக்கும் பயம் இருப்பாங்க. இதே குரு பயிற்சி வருது 14ஆம் தேதி 19ஆம் தேதி மே மாதம். இந்த வருஷம் வந்து வருஷ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி. இந்த வருஷம் சொல்றது நான் 2025 சொல்றேன். வருஷ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி. ரொம்ப வெகுந்து இயரா இருக்கு. ஆண்டுக்கு ஒரு தடவை குரு பயிற்சி, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி பயிற்சி, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சி. எல்லாமே ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்ல நடந்திருக்கு. மே மாதம் 14, 18 இந்த தேதிகளில் வந்து ராகு கேதுவும் குரு பயிற்சி ஆயிடுது. திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் வாக்கியத்துக்கு வந்து சில டேட்ஸ் தான் மாறுது. அதுவும் வந்து கரெக்டாக அது மே மாதம் தான் வருது. வாக்கிய பஞ்சாங்கத்தையும் அதுதான் கொடுத்துருக்கோம். சில நாட்கள் தான் டிஃபரன்ஸாக இருக்குது. சனி பயிற்சி தான் 1 வருஷம் தள்ளி கொடுத்தோம், வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும். சிம்பிள். சனி வந்து மேனத்துக்கு தான் வராது அப்படின்னு நீங்கள் ஊர்ஜிதமாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 4 கோயில் போங்க. அந்த 4 கோயிலில் குருக்களை நீங்கள் காக்கா பிடிச்சி வச்சுங்க. எந்த ராசிக்கெல்லாம் வந்து அர்ச்சனை வருது சாமின்னு சொல்லி கேளுங்க. 5 ராசிக்கு வரும் நிறைய அர்ச்சனை. அதை வச்சே சொல்லிடலாம் மேனத்துக்கு சனி வந்துட்டாங்க. மீன ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி, கும்பராசி. இதெல்லாம் திருப்பி 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 அர்ச்சனைக்கு வரும். இதை வச்சே சொல்லிடலாம் சனி வந்து மீனத்துக்கு வந்துட்டாரு. அனுபவம் ரீதியா சொல்றாங்க. சனி பகவானுடைய விசேஷத்துக்கு 2 விஷயம் சொல்லிட்டு ராசி பலன் 2 பலன் தான் சொல்லுவேன். டைம் கிடையாது. 2 பலன் தான். ஏன்னா பின்னாடி குரு பயிற்சி இருக்கு, அதுக்கப்புறம் ராகு பயிற்சி இருக்கு. அதெல்லாம் வேற சொல்லணும். நாளைக்கு பஞ்சாங்கம் சொல்லணும். எல்லாமே கிளப் பண்ணி தான் சொல்லணும். வேற வேறெல்லாம் கிடையாது. எல்லா கிரகங்களும் வச்சு தான் நான் சொல்றது. கொஞ்சம் குறிப்பெடுத்துங்க. கடைசியா பரிகாரம் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் கொஞ்சம் பலகீனமா இருக்கார் சனி பகவான்ன்றது கடைசியா ஒரு பரிகாரம் சொல்லுவேன். அது மாத்திரம் எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சனி பகவான் வந்து 2.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பொறுத்து எடுத்துக்கிறார்.
அந்த மந்தன்னு ஒரு பேர் உண்டு. ரொம்ப மந்தத்தன்மையா ரொம்ப ஸ்லோவா போகிற 2.25 நட்சத்திரம் 9 கால் ஒரு ராசிக்கு. அந்த 9 காலை கடக்கிறதுக்கு it takes 2.5 years approximately. அதனால அவர் பேர் மந்தன்னு பேர். குரு பகவான் எடுத்து 12 மாசத்துல டிரான்சிட் ஆகிறாரு. ராகு எடுத்து 1.5 வருஷத்துல டிரான்சிட் ஆகிறாங்க ஒரு ராசி கடக்கிறதுக்கு. சூரியன் 1 மாசம் எடுத்துக்கிறார். செவ்வாய் கிட்டத்தட்ட 1.5 மாசம். சுக்கிரன் கிட்டத்தட்ட 1 மாசம். புதன் ஒரு 27 நாள். இவங்க எடுத்துக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் எதுன்னா சந்திரன் தான். 2.25 நாள் ஒரு ராசி கடக்கிறதுக்கு. ஒரு ராசி கடக்கிறதுக்கு 2.25 நாள் எடுத்துக்கிறார். 2.25 நாள் சந்திரன், 2.5 வருஷம் சனி பகவான். ஆனால் சனி பார்த்தா எல்லாருக்கும் பயம். 2.5 வருஷம் தானே அப்படின்னா அவர் தாமச பலனை கொடுப்பார். அவர் மந்தத்தன்மையோடு இருந்தாலும் தாமச பலனை கொடுக்கறதுனால எல்லாருக்கும் ஒரு பயம். சனியை போல் கொடுப்பானும் இல்லை, அதான் உண்மை. நீதிமான் சனி பகவான் நீதிமான். ஒரு 7 அப்படி வந்து கிராஸா இப்படி போதுன்னு வச்சுங்க. 7 சனி எப்படி கனெக்ட் பண்ணணும்? நம்ம ராசி, நமக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசி, நமக்கு அடுத்த ராசி. இந்த 3 ராசி 2.5 எவ்வளோ வச்சு 7.5 வருஷம். இதுதான் 7 சனின்றது. இந்த 7.5 வருஷத்துல நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார், அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நிறைய அன்பர்கள் 7 சனியில எத்தனை பேர் டாப்புக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் 7 சனினா என்னன்னே தெரியாம இருந்திருக்காங்க. அந்த சாபக்தி புஷ்டியா இருந்திருக்கும், பலமா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, அற்புதமா இருக்கும் அவங்களுக்குலாம். அது பின்னாடி வரேன். இது 7.5 வருஷத்துக்கு. அஷ்டம சனின்னு ஒன்று உண்டு. அது என்ன? நம்ம ராசியிலிருந்து 8வது ராசி சனி வரும்போது அது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனியா இருக்கும். சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அர்த்தாஷ்டமம் 8னா அஷ்டமம், அதுல பாதி அர்த்தம்னா 4. 4ஆம் இடத்துல சனி போறது வந்து தனுர் ராசி. தனுர் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி. இப்போ மீன ராசிக்கு எடுத்தீங்கன்னாக்கா கும்பம், மீனம், மேஷம். மீன ராசிக்கு வந்து 7 சனி நடக்குது. இப்போ கும்பராசிக்கு எடுங்க. இப்போ சனி அடுத்த ஸ்தானத்துக்கு போறாங்க. அவருக்கு கும்பராசிக்கு 7 நடந்துட்டு இருக்கு. இப்போ மேஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுதான் கணக்கு. பொதுவாக எல்லாமே சனிக்கு பயப்படுறோம் கிடையாது. இந்த ஒரு 7.5 வருஷம் வந்து போறாருன்னா நம்மளை வந்து ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு போவார், ஒரு பக்குவப்படுத்தி மெச்சூர் பண்ணிட்டு போயிடுவார் சனி பகவான். எப்போ மெச்சூரிட்டி வரும்? ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வரும். நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவரே வழி சொல்லுவார். இதெல்லாம் தாண்டி நம்மளை பக்குவப்படுத்தி 7 அப்படி கிராஸ் ஆகி போகும்போது நம்மளை ஒரு பியூரிஃபைடு மேன் ஆக்கிட்டு போவார் சனி பகவான். அஷ்டம சனின்னா அந்த 7.5 வருஷத்தையும் மொத்தமாக சேர்த்து 2 வருஷத்துக்கு கொடுத்து போயிடுவார். அர்த்தாஷ்டம சனி அப்படிதான், அதில் பாதி பலனை கொடுத்துட்டு போயிடுவார். இது எப்படி நம்ம 7 வருஷம் எப்படி சார் 7 வருஷம் ப்ராப்ளம் ஆச்சு சார் அப்படின்னா, இதில் குரு எப்படி போகிறார், மற்ற கிரகங்கள் வருஷ கிரகங்களான ராகு கேதுக்கள் எப்படி போகிறாங்க, அதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணணும். இதை கடந்து நல்ல தசா புக்திகள் இருந்ததே ஆனால் நமக்கு வந்து மேஜராக ஒன்றுமே வராது. அதனால பெருசாக சனி பகவானுக்கு பயப்பட வேண்டாம். சனி பகவானுக்கு வந்து ராசி பலன் சொல்லிட்டு பரிகாரத்துக்கு போயிடலாமா? மேஷராசி 2 பாயிண்ட் தான் சொல்லுவேன், இப்போ சொல்லிட்டேன். மேஷராசிக்கு சனி பகவான் 10, 11ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். மேஷராசி சரராசி, அதுக்கு 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து மேஷராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்ல முடியாது. சனி பாதகன்னு சொல்லுவான், பாதகாதிபதினு சொல்லுவாங்க. அதனால் அவன் பாதகத்தை தான் ஏற்படுத்துவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ அவர் வந்து 12க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, மேஷராசிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுப்பார் அப்படின்னு மொத்தம் பொதுவாக நம்ம சொல்ல முடியாது. சனி வந்து 12க்கு வராது, வாஸ்தவம் தான். சனி ஆரம்பிக்கிறது உண்மை. ஆனால் இப்போ குரு வந்து 2ல் இருக்கார். தனம், வாக்கு, குடும்பன்ற ஸ்தானத்தில் குரு இருக்கார். பெருசாக தாக்கம் எதுவும் இருக்காது. அப்படி 2லேருந்து அடுத்த பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து டிரான்சிட் ஆகி மிதுனத்துக்கு போகும்போது திருத்திய ஸ்தானத்துக்கு போவார். அப்போ குரு கொஞ்சம் பலகீனமாவார். அப்போ குரு கொஞ்சம் பலகீனமாகும்போது மேஷராசிக்கு சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா பயப்பட வேண்டாம். ராகு வந்து 11க்கு வருவார். 11ஆம் இடத்துக்கு ராகு வருவார். இது வந்து பேலன்ஸ் ஆகிட்டே போகும். அதனால இந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே தெரியாது.
மேஷ ராசிக்காரர்களுக்கு முதல் 2 வருஷம் ஒன்றுமே மேஜராக ஒன்றும் தெரியாது. ஏன்னா கொஞ்சம் திடீர்னு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வந்து குரு பகவான் வந்து தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் மேஷத்துக்கு வந்து பெருசாக இஷ்யூஸ் தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் அப்படி இருக்கும். அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா குரு வந்து 3ஆம் இடத்துல உபசயஸ்தானத்துக்கு போகிறது அவருக்கு ஸ்தாக்கியமே இல்லை. சகோதர ஸ்தான பிரச்சனைகள் வழியும் தைரிய குறைவு ஏற்படும். எல்லாமே துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் தயங்கி நம்ம பார்த்து செய்யலாமேன்ற ஒரு தயக்கம் வந்துடும். அதனால துணிவு குறையும். மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் அவருடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு சனி பகவானுக்கு என்ன பிரார்த்தனை கடைசியாக சொல்கிறேன், பிரார்த்தனை பண்ணிட்டோம். ஏன்னால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. பின்னர் வருகின்ற பயிற்சிகள்லாம் வந்து மேஷராசிக்கு கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து தற்சமயம் ஒரு 2 வருஷத்துக்கு நிச்சயமாக பெருசாக பயப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொண்ட ரிஷபராசி ரொம்ப அற்புதமான காலகட்டம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். 11ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ குரு டிரான்சிட் ஆனார்னாக்கா தனம் வாக்கு குடும்பம் 2வது இடத்துக்கு போகிறார். ரொம்ப அற்புதமான இடம். குருவும் சனியும் ரொம்ப அள்ளி வாரி கொடுக்க போகிறாங்க. ரிஷபராசிக்காரர்கள் கோடி நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கிருந்து கொடுப்பாரு சொல்ல முடியாது. அதனால ரிஷபராசிக்காரர்கள் ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம். சின்ன பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா தொழிலில் மட்டும் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும். ஆஃபீஸில் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அலுவலகத்தில் சில பொருட்கள் சில ஃபைல்லாம் காணாமல் போய் நம்ம மேலே கொஞ்சம் பழி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரிய இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், வழக்கு வியாபாரம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். என்ன பெண்டிங் இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகிடும். இதனால் வரையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ரொம்ப அற்புதமான ஒரு காலம். இந்த ஒரு மாதிரி ஒரு பீரியடை வந்து ரிஷபராசிக்காரர்கள் மீட் அவுட் பண்ணணும்னா இன்னொரு 30 வருஷம் வெயிட் பண்ணணும். அவங்க அற்புதமான காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்படி டபுள் போனஸ். அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசி. புதனுடைய ஆதிக்கத்தை கொண்ட முதல் ராசியான மிதுன ராசியோடு சனி பகவான் தசமஸ்தானத்திற்கு வரார். ராகு பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு போக போகிறார். ராசியில் வந்து குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். இது பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய பிளானட்ஸ்னு சொல்ல முடியாது, பிளானட்டரி பொசிஷன் சொல்ல முடியாது, அது பாதகமும் சொல்ல முடியாது. பாதகமாகவும் இல்லை, சாதகமாகவும் இல்லை. இது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் எல்லாமே பிரயத்தனம் பண்ணினாதான் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணினாங்கனாக்கா அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். அலுவலகத்தில் வந்து கொஞ்சம் நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்வது நல்லது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்காம கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மிதுன ராசிக்காரர்கள். அதுக்கு அடுத்தபடியாக இதனால் வரையில் அஷ்டமசனி என்கின்ற தாக்கத்தில் இருந்த கடகராசி, சந்திரனுடைய ராசியான கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலம் இது. குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு வரார். நிறைய ஸ்தானமாக இருந்தாலும் அஷ்டம சனி ரிலீஸ் ஆகி 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் டிரான்சிட் ஆகிறார். அந்த இடத்துக்கு வந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் வர போகிறார். இது பெரிய நல்ல பிளானட்டரி பொசிஷன் இல்லைன்னாலும் இந்த அஷ்டம சனி ரிலீஸ் ஆகிறது வந்து பெரிய விஷயம், நல்ல விஷயம். அவங்களுக்கு நிறைய கடகராசிக்காரர்கள் வந்து அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. யாருக்கெல்லாம் தசாபக்தி சரியில்லையோ அவங்களாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களாம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம். வியாதியினாலேயோ சில குடும்ப பிரச்சனையினாலோ அவஸ்தைப்படக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலம் கடகராசிக்காரர்களுக்கு. அதுக்கடுத்தது சிம்மராசி. சூரியனுடைய ஆதிக்கத்தை கொண்ட சிம்மராசி. பொதுவாக சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. சூரிய பகவான் வந்து பித்ருக்காரகன், தந்தை. சனி பகவான் மகன். அப்பா பிள்ளைக்கு அங்கேயே பாருங்க ப்ராப்ளம், இந்த காலத்திலேயே ப்ராப்ளம். அதனால அவர் கிழக்க பார்த்துருப்பார், இவர் மேற்க பார்த்துருப்பார். ஒருத்தர் ஆகாது. அதெல்லாம் வந்து ஒரு செயற்கை, அதெல்லாம் வந்து நமக்காக வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம். தெய்வத்துக்கெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது, நமக்காக நடந்த செய்கைகள். சிம்மராசிக்கு பொதுவாக
அஷ்டம சனி வந்து கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தி தான் இருக்கும். இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தி தான் இருக்கும். குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் இடம் லாபஸ்தானம், குரு பகவானுக்கு அற்புதமான இடம். அவருடைய பார்வை வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு விழுறது, புத்திஸ்தானத்துக்கு விழுறது. சனி பகவானுடைய வீட்சண்யங்கள் இதெல்லாம் வச்சு கணக்க பார்க்கும்போது முதல் ஒரு வருஷத்துக்கு தாக்கம் தெரியாது. அஷ்டம சனியினுடைய தாக்கம் பெருசா தெரியாது. ஸ்லோவா தான் சனி பகவான் அவருடைய வேலையை காமிக்கிறார். அதனால அஷ்டம சனிக்காரன் அப்படின்னு பயப்பட வேண்டாம். பெரிய பிரச்சனைகள் தற்சமயம் இல்லை. மற்ற பிளானட்ஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க நிம்மதி பெருமிச்சு விடலாம். அப்டமன்ல சில பிரச்சனைகள் வரும். சிம்மராசிக்காரர்கள் இந்த வயிற்று பாகத்தில் சில பிரச்சனைகள் வரும். அது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதுபோல உறவு, கணவன் மனைவி நண்பர்கள் மத்தியில் சில பிணக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ராசியில கேது இருந்து நான் தான் புத்திசாலி, நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற ஒரு மனோபாவத்தை வளர்த்து விட்டுருவார். எச்சரிக்கையா இருந்து பிள்ளையார் அப்படி கேன்வாஸ் பண்ணிட்டோம்னா அந்த அந்த உணர்வுல இருந்து நம்மளை கொஞ்சம் இறக்கி சமணப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் வெளியில வரணும். கணபதி தான் பிடிக்கணும். மற்ற பல நம்மள சொல்றேன். கன்னியா ராசிக்கு எடுத்தோம்னாக்கா பொதுவாக கிரகங்கள் சஞ்சாரம் அற்புதமா இருக்கு. சனி பகவான் வந்து 7க்கு போறார், குரு பகவான் வந்து தசமஸ்தானத்துக்கு வரார், ராகு 6க்கு வரார், கேது 12க்கு வரார். சர்ப்ப கிரகங்கள் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. குரு பகவானுடைய பார்வைகள் நல்ல இடத்துக்குலாம் விழுறது. அதனால கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் தான் சொல்லணும். சனி பகவான் வந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வயிற்று உபாதைகள் இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். அவங்க மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் கன்னியா ராசிக்காரர்கள். அதற்கு பிறகு துளாராசி, சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொண்ட மறு ராசியான துளாராசி, எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு மிக 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 அருமையான காலம். சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார், குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போறார். பியூட்டிஃபுல் ஃபார்மேஷன். சனி இருக்கணும்னா 3, 6 மைனோட தான் சனி இருக்கணும். 12 ராசியில சனி எங்க நல்லது பண்றாரு பாருங்க. 12 ராசி 3, 6, 11 இந்த 3 இடத்துல மட்டும்தான் ராசி நல்லது பண்றாரு சனி பகவான். அப்போ 9 ராசிக்காரங்களுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணுவார். அப்படிதான் அர்த்தம். ஆக இந்த 3 ராசிக்காரங்களும் அற்புதமான பலனை அனுபவிக்க போறாங்க. அதில் துளாராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலனை சொல்லணும். புத்திர விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். புத்திர குழந்தைகள் விஷயத்துல மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. திருமணம் ஆகாது, நம்மால் தடைப்பட்டிருந்த திருமணம் நடக்கும். கேஸ் பெண்டிங் இருந்ததுன்னா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். பணவரவு பிளாக்னா கிளியர் ஆகிடும். எப்போ போட்ட லோன்லாம் இப்போ சாங்ஷன் ஆகும். எப்போ வாங்கி போன கடன்லாம் வந்து கொடுத்துட்டு வட்டியோடு கொடுத்துட்டு போவோம். நல்ல பீரியட், அற்புதமான பீரியட் துளாராசிக்கு. ஜாஸ்தி வாங்கிட்டு தான் இப்படி நீங்கள் கொடுத்துருக்கோம். அவ்வளோ நல்லா ஒரே பிச்சு கொடுக்க போகிறோம். அது மாதிரி ஒரு காலம் துளாராசிக்கு. ரிஷபராசியை விட துளாராசிக்கு வந்து அற்புதமான ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாயுடைய ஆதிக்கத்தை கொண்ட விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போக போறார். இப்ப சப்தமஸ்தானத்தில் இருக்கார். சனி பகவான் அர்த்தாஷ்டமஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போக போறார். அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு ஜோல்ட்டிக்காக தான் இருப்பாங்க. இப்படியும் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு காலகட்டம் வந்து கொஞ்சம் நன்மை பயந்ததாக இருக்கும். இந்த ஆண்டினுடைய இறுதியில் மட்டும் அவர்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைனாலும் அவர்கள் விநாயகருடைய வழிபாட்டின் மூலமாக அவங்க பெரிய பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணிக்கலாம். அவங்களை வந்து வெளிக்கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக குருவுடைய ஆதிக்கத்தை கொண்ட முதல் ராசியான தனுர் ராசி. தனுர் ராசியை போராட்ட ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனுசு அந்த ஆயுதம் போராட்ட ஆயுதம் இது. அதனால அவர்கள் வாழ்க்கையே போராடுறது தான். அதனால போராடும் சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு தனுர் ராசி அவங்க வந்து வெட்டு ஒன்று துண்டு 2 பேசக்கூடியவர்கள். அதனாலே சில பிரச்சனைகள் வரும். எப்படி வெட்டு ஒன்று துண்டு 2 பேசுவாங்க. அதனாலே சில பிரச்சனைகள் வரும்.
இப்போ வந்து அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, இதனால் வரைக்கும் 3ஆம் இடத்துல சனி இருந்து அனுகூலம் பண்ணியிருந்தார். இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடம் வந்து மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம், வித்யாஸ்தானம். அதனால வந்து சனி பகவான் இங்கெல்லாம் வந்து இந்த ஏரியாலாம் கொஞ்சம் விளையாடுவார். கொஞ்சம் அம்மா உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் கேர் எடுங்க. தனுராசிக்காரர்கள் அவங்க தாயாருக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் கேர் எடுங்க. இவரெல்லாம் போனோம், வீட்டில் சாப்பிட்டோம், படுத்தோன்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்காது. தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும். சுகஸ்தானத்தில் கொஞ்சம் விளையாட்டை காமிப்பார் சனி பகவான். அதுக்கப்புறம் தொழில் ரீதியாகவும் கணவன் மனைவி உறவு ரீதியாகவும் சில பிரச்சனைகளை சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா அவர் வீழ்ச்சி 10ஆம் இடத்துக்கு விழுது. ஆனால் ராகுனுடைய சம்பந்தம் வந்து ராகு பயிற்சி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். இவ்வளவு இருந்தாலும் எங்கேயோ ஒரு அதிர்ஷ்டம் அவங்களை காப்பாற்றி விட்டுருவோம். எங்கேயாவது ஒரு நூல் இழையிலிருந்து தப்பிச்சிருவாங்க. அதனால தனுராசிக்காரர்கள் வந்து பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டாம். இறை அவர்களால் அவர்கள் வந்து பெரிய பிரச்சனைகளில் இருந்து தங்களை காத்துக் கொள்வார்கள். அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசி வந்து கம்ப்ளீட்டா 7 சனி ரிலீவ் ஆயிடுது. டோட்டலா ரிலீவ் ஆயிடுது. இதில் எதை வேடிக்கைன்னா மகர ராசி சனியுடைய ராசியே. மகரம் கும்பம் ரெண்டுமே சனி பகவானுடைய ராசிகளே. விட்ட மாட்டான் யாரையும். என் ராசி தானே அவனுக்கு எக்ஸ்ட்ரா அவனுக்கு போனஸ் தர சொல்லி எக்ஸ்ட்ராவா பண்ணி பிரச்சனை கொடுத்துருப்பான். அது மகராசிக்காரர்கள் மட்டும்தான் தெரியும். அந்த ப்ராப்ளத்துல இருந்து இப்போ கொஞ்சம் வெளியே எழுதுவாங்க. 3ஆம் இடத்துல சனி வர்றது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம். சகோதர வழிகளில் வந்து அனுகூலம் இருக்கும். பிணக்குகள் எல்லாம் ஒரு சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் டிஸ்பியூட்லாம் இருந்திருக்கும். கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்பாங்க. அதெல்லாம் சால்வ் ஆகிடும். ஒரு அமிக்கபிளான ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடும். தைரியம் இருக்கும். இது நாள் வரைக்கும் தயங்கி முடிவெடுக்கக்கூடியவர்கள் கூட இப்போ தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு துணிச்சல் கிடைக்கும். குரு பகவான் இப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். 6க்கு போனாலும் கொஞ்சம் அவர்கள் தெய்வ வழிபாடை கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டார்களே. ஆனால் இந்த சனி பகவானுடைய விசேஷத்தை பூர்ணமாக அனுபவிக்கலாம். இந்த 3ஆம் இடத்தினுடைய பலனை பூர்ணமாக அனுபவிக்கலாம். இப்போ ராகு கேது பயிற்சி வர ராகு கேது வந்து குடும்பஸ்தானத்துக்கு வர்றது அது கொஞ்சம் பலகீனம். அதை நான் அன்னைக்கு சொல்றேன். பட் இந்த 7 சனின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்த்தோம்னா மகர ராசிக்கு டோட்டல் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவானுடைய மற்ற ராசியான கும்பராசி. அந்த கும்பராசிக்கு எடுத்தோம்னாக்கா சனி பகவான் வந்து தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகின்றார். இதனால் வரையில் நம் அர்த்தாஷ்டம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு போக போறார். ராகு கேதுக்கள் இப்ப தற்சமயம் ராகு வந்து 3ல இருக்க குரு பகவானுடைய அமைப்பு இந்த 7 சனியினுடைய கடைசி லெக்கில் இருக்காங்க. இப்போ இந்த பாத சனின்னு சொல்லுவாங்க, விடக்கூடிய சனி. அது குடும்பஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும். தேவையில்லாத இவங்க தான் பேசுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க பேச மாட்டாங்க. கும்பராசிக்காரர்கள் தான் பேசுவாங்க. ஏன்னா அது மாதிரி பேச தோணும். அது போல வாயில சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா தனம், வாக்கு, குடும்பம் 2வது இடம், அந்த இடத்துல சனி போறாங்க. ஸோ வாயில பிரச்சனைகள் வரும். வாயினால பிரச்சனை வரும், வாயிலையும் பிரச்சனை வரும். அதாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி பெரிய இஷ்யூ இல்லை. குரு பகவான் அப்படி டிரான்சிட் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமான பீரியட். இவங்க வந்து நிறைய யாத்திரைகள் செல்லக்கூடிய அப்படின்னு இருக்கிறோம். கங்கா ஸ்நானம் கிடைக்கும். பலருக்கு கங்கா ஸ்நானம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கும் நிறைய யாத்திரைகள்லாம் போவாங்க. தேவதா யாத்திரைகள்லாம் போவாங்க, ஸ்தல யாத்திரைகள்லாம் போவாங்க. அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக குரு பகவானுடைய மற்றொரு ராசியான கடைசி ராசியான மீன ராசி. இப்போ ராசியிலே சனி பகவான் இருக்கார். இப்போ ராசியில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. 6 பேர் இருக்காங்க. இன்னைக்கு எடுத்தோம்னா சந்திரன் 6 பேர் இருக்காங்க. 7 பார்த்தோம்னா கேது இருக்கார். இப்போ பூர்த்தி கழிச்சு பார்த்தோம்னாக்கா மீன ராசிக்கு தான் பிரச்சனை. நான் இப்ப கேட்கறது கொஞ்சம் அதிகமான கேள்வியா இருக்கும். அவஸ்தைப்படக்கூடியவர்களாக இருந்தால் மீனராசிக்காரர்கள் ஒரு கை தூக்கும். தெய்வத்தை முடியல பயம் 2 பேர் தானா? அவஸ்தைப்படுறீங்களா? ஏன்னா பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லையா? அவங்க பிரச்சனை இல்லை. அவங்கள விட்டுட்டே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால தைரியம். ஏன்னா எது கேட்கறேன்னா, இப்போ வந்து சனி பயிற்சி வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்ல, எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான்
சரி, இது வந்து மீனராசிக்காரர்கள் ரொம்ப கேட்கலாம். ஏன்னா எல்லா சேர்க்கையும் அங்கதான், இங்கேருந்து தான் ஒவ்வொருத்தரும் ரிலீஸ் ஆகிறாங்க. சனிதான் வரார் பரவாயில்ல அப்படின்னா குரு 4க்கு போறாரு. 4 வந்து ஒவ்வொன்று சொல்ல முடியலைனாலும் நல்ல இடமும் சொல்ல முடியாது, ஒரு பாதகமான இடமும் சொல்ல முடியாது. ஒரு 2 இரட்டை நிலையான பலன் தான் குரு பகவான் கொடுக்க போறாங்க ஏராப்டர். அப்போ 12 பார்த்தீங்கன்னா ராகு வந்துருவார். இது கெட்ட சொப்பனங்களா இருக்கும். சொப்பனத்துல சத்தம் துரத்துற மாதிரி இருக்கும், பாம்பு கடிக்கிற மாதிரி இருக்கும், பாம்பு தரிசனம் ஆகும், பாம்பு நம்மளை கிராஸ் பண்ணி போகும், இப்படியெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு 12 ராகு வர களவு போகும், வீட்டில் பொருள்கள் களவு போகும், பெட் பேக்கெட்ல போயிடும். ஜாகிரதையா இருங்க, பெண்கள் மிக எச்சரிக்கையா இருக்கணும். மீனராசிக்காரர்கள் இதை 12 ராகு இருக்காரு. கணவத்தை நல்லவங்க வந்து நம்ம வீட்டில் வச்சுக்குவோம். அதனால மீனராசிக்காரர்கள் மட்டும் மிக மிக எச்சரிக்கையாக நான் பொதுவாக சொல்லிட்டேன். ஒரு 5 நிமிஷம் என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு நான் பரிதாபத்துக்கு போறேன். 80s லேட்டர் 80s நான் ஒரு பத்திரிகை எடுத்திருந்தேன், ஜோதிட காலம்னு சொல்லி ஒரு பத்திரிகை எடுத்திருந்தேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டு ஜாதகம்லாம் ஒரு 2 மணிக்கு மெசரட்பேட்டில் ஒரு குருக்கள் தான் கழிச்சு வச்சிருந்தாங்க. என்னுடைய ஜாதகத்தையும் நான் ஒரு ஜாதகம் ஃபாலோ பண்ணி அப்போ தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு பத்திரிகையை ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு ஃபீல்டு பத்திரிகை துறைக்கு போனேன். ஜோதிட காலம் சொல்லிட்டு ஒரு 7-8 இஷ்யூஸ் வந்தது, தமிழ்நாடு முழுக்க மேகசின் போச்சு. அப்போ ஆர்டிக்கலுக்காக பாலஜோசியரை மீட் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய ஜாம்பவான்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆவணி கிட்ட கோவில் பதாகைன்னு ஒரு இடம், அங்கே சித்தாந்தி சம்பந்தாச்சாரின்னு ஒருத்தர், அவர் எக்ஸ்பர்ட். அவர் வந்து விஸ்வகர்மா இனத்தை சேர்ந்தவர், எக்ஸ்பர்ட் ஜோதிஷத்தில் நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். அவர்கிட்ட என்னுடைய மேகசினுக்கு ஆர்டிக்கல் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். அவர் வந்து என்ன பண்ணார், உன் ஜாதகம் தம்பி முதல்ல கொடுப்பா அப்படின்னாரு. நான் என் ஜாதகம் கொடுத்தேன். அவர் செக் பண்ணிட்டு பிளானட்ஸ்லாம் மாற்றி கொடுத்தாரு. காலங்காலமாக நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு மாறி இருக்கு, செக் பண்ணிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அப்போ தான் திருக்கணிதத்தில் இவ்வளோ வேரியேஷன் இருக்குன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சுது. அது வரைக்கும் நானும் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவர் வந்து சக்கரமடத்தினுடைய ஒரு சர்டிஃபிகேட்டை போஸ்ட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காரு. சக்கரமடத்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏதோ அந்த பஞ்சாங்கத்தில் ஒரு தவறாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, லெட்டர் போட்டிருக்காரு, 2-3 தடவை லெட்டர் போட்டிருக்காரு. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, சங்கரமடத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போ மகாபெரியவர் இருந்த காலம், இவர் நேரம் பெரியவரை போய் பார்த்துருக்காரு. போய் இது மாதிரி தப்பாக இருக்குது, இதுக்கு பிரமாணம், இது தப்பு அப்படின்றது, இது பிரமாணம், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது எல்லாம் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரியவர்கிட்ட போய் காமிச்சிருக்காரு. பெரியவர் வந்து என்ன பண்ணார், ஸ்ரீகாரியத்தை கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்டிருக்காரு. இந்த பஞ்சாங்க போட்டவரை வரவழைச்சு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் மடத்திலே கொடுத்து சென்னையோ எங்கேயோ ஒரு வெளியிலிருந்து அந்த பஞ்சாங்க கர்த்தாவை வரவழைச்சு இவர் ஏதோ சொல்றாரு பார் அப்படின்னு சொன்னோன்னே ஒத்துட்டார். ஆமாம் தப்பு நடந்து போயிடுச்சு அப்படின்னு ஒத்துட்டார். அதை ஒத்துட்டாச்சுனாக்கா அப்போ இதுதான் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க, அப்போ வந்து ரெட்ரிபியூஷன் போடுது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணி எல்லா மேக்சின்லையும் இது மாதிரி தப்பாயிடுச்சு, இது திருத்தி வாசிக்கவும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் தமிழில் மேக்சின்ஸ்லாம் அதை அட்வர்டைஸ் பண்ணி இவருக்கு ஹானர் பண்ணி ஒரு பிரசாதம் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவர் ஃபாலோ பண்ணிடுறது திருக்கணிதம். அப்போ தான் தெரிஞ்சது இவ்வளோ வேரியேஷன் இருக்கான்ட்டு. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். இந்த பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றதுல இப்போ நதியெல்லாம் வந்து புஷ்கரம் சொல்லுவோம் தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் சஞ்சாரத்தை வச்சுதான் புஷ்கரம் ஸ்டார்ட் ஆகும், தெரியல? இப்போ நம்ம ஊட்டி சொல்றேன், துலாம ராசியில வந்து குரு பகவான் வந்தாருன்னா காவேரி புஷ்கரம் இல்லையா? இப்போ சமீபத்தில் தாம்பரத்துக்கு புஷ்கரம் ஆச்சு. சிம்மத்துல குரு வரும்போது மகாமகம், கும்பத்துல குரு இருக்கும்போது கங்கையில கும்பமேளா. இது இப்படிதான் வந்து குரு பகவானுடைய சஞ்சாரத்தை வச்சுதான் புஷ்கரமா கணக்கு பண்ணியிருக்காங்க. திருக்கணித பஞ்சாங்க பொறி பயிற்சியை வச்சுதான் புஷ்கரம் கணக்கு பண்ணுவாங்க. அது கும்பகோணமா இருந்தாலும் சரி, மகாமகமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த புஷ்கர கணக்கு
தென்கணியில கணக்கு வச்சுதான் எடுக்கிறாங்க. குரு என்னைக்கு டிரான்சிட் ஆறாரோ அன்னைக்கு வச்சுதான் கணக்கு பண்றாங்க. இது ஏன்னா நான் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்றது தென்கணி தான் கிரக பயிற்சிக்கு மிக துல்லியமானதுன்றது நான் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக சொல்லியிருக்கேன் என்று சொல்லி, சனி பகவானுக்கு யாருக்கெல்லாம் நான் சரியில்லைன்னு சொல்லணும் அதே நான் விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. ஆஞ்சநேயர் பிடிங்க, விநாயகர் பிடிங்க, சாஸ்தாவை பிடிங்க. ஆஞ்சநேயர் அனுமந்தனை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அவனுக்கு நம்ம ராமநாமம் சொல்லி அவனுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோமே ஆனால் சனியுடைய தாக்கம் குறையும். கணபதி பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சனியுடைய தாக்கம் குறையும். சாஸ்தா மந்திரேஸ்வரர்னு ஒரு மகான் சொல்லியிருக்கார். சாஸ்தாவுக்கு பிரீத்தி பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம ஐயப்பன் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் வந்து சாஸ்தாவுடைய அம்சம். அவர் சாஸ்தா இல்லை, சாஸ்தாவுடைய அம்சம். பூர்ண புஷ்கரையோட சாஸ்தா தமிழ்நாட்டில் வழிபாடு உண்டு. அந்த சாஸ்தாவுடைய மறு அவதாரம் தான் சபரிமலையில ஐயப்பனா இருக்க. அந்த சாஸ்தாவுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சனியினுடைய தாக்கம் குறையும். இங்க சனிக்கிழமை என்ன பண்றோம்? என்ன வாங்கி தரணும்? எண்ணெய் வாங்கி தரணும். என்ன வாங்கி தரணும்? எண்ணெய் வாங்கி தரணும். எள்ளு வாங்கி தரணும். அதை வாங்கி ஒரு மூட்டை கட்டி அப்படி தக தகன்னு பொறிச்சிட்டு பார்த்து வச்சுட்டு போயிட்டோம்னா சனி பிடிக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய கோயில் அந்த தப்பு பண்றாங்க. அது வெடிக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க. எள்ளு வாங்கி கொடுங்க. நல்ல எண்ணெய் சுவாமிக்கு வாங்கி கொடுங்க. தீப எண்ணெய் எல்லாம் வேண்டாம். நல்ல எண்ணெய் ஜிஞ்சரி ஆயில் வாங்கி கொடுங்க. செக்கெண்ணெய் வாங்கி கொடுங்க சுவாமிக்கு. எள்ளு வாங்கி கொடுங்க. வஸ்திரம் என்ன வஸ்திரம்? கருநீலம். கருப்பு இல்லை, கருப்பு கிடையாது. கருநீலம் தான் சனி பகவானுக்கு சொல்லி இருக்கு. சாஸ்தாவுக்கும் கருநீலம் தான். நீல வஸ்திரதாரி நித்திய பிரம்மச்சாரி தானே சொல்றோம். சனி பகவானுக்கு கருநீலம் தான். அந்த வஸ்திரம் வாங்கி கொடுக்கும். எங்கேயாவது கோவில்ல கட்டுமான வேலை பண்றாங்கன்னா இரும்பு வாங்கி கொடுங்க. அயன் ராட்ஸ் வாங்கி கொடுங்க. ஒரு கடாயில எண்ணெய் வாங்கி வச்சுட்டு பரிகார ஆட்சி எல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் சும்மா யாரை ஏமாற்ற வேலை அதெல்லாம் கிடையாது. நல்லா இரும்பு வாங்கி கொடுங்க. என்னமோ எல்லா சக்தியும் வாங்கி கொடுங்க. நீலக்கோளை மலர் வாங்கி கொடுங்க சுவாமிக்கு. சந்து புஷ்பம் சொல்றோம் பார்த்தீங்களா, நீல புஷ்பம் அதை வாங்கி கொடுங்க. காட்டன் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நம்ம காட்டன் தான் சாப்பிடுறோம். நம்ம கோயில நம்ம காட்டன் தான். இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். சனிக்கிழமை முடிஞ்ச ஒரு பொழுது இருங்க. அன்னைக்கு வந்து முடிஞ்சவங்க ஒரு பொழுது இருங்க. நைட் பலகாரம் என்ன சாப்பிட்டு இருங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் வராது. ஆஞ்சநேயர் வடமாலையெல்லாம் வேண்டாம். பிரதிஷ்ட நமஸ்காரம் பண்ணுங்க. ராமநாமம் சொல்லி பண்ணுங்க. போதும், வேற எதுவும் வேண்டாம். எண்ணெய் வாங்கி கொடுங்க. இப்போ அவங்க திடீர்னு ஒரு உண்டி முளைக்குமே. அங்கே திடீர்னு ஒரு உண்டி வச்சிருப்பாங்க. இல்லை இருக்கா? எதுக்கு? சனி பயிற்சி காணிக்க அந்த மூட்டு மாதிரி இருக்குல்ல, அது துருப்பிடிச்சு போயிட்டு இருக்கு. அடிக்கடி துருப்பிடிச்சு போயிட்டு அதை ஸ்டீல்ல போட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. அது அப்படியே ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை துருப்பிடிச்சிருக்கு. நாங்கள் வெயிட் அடிக்கிறோம், காலில் படுது, மறுபடியும் வெயிட் அடிக்கிறோம். டியூமட்டிஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம். அதை ஸ்டீல் போட்டோம்னாக்கா ரெஸ்ட் இருக்காது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அது கிட்டத்தட்ட 30,000 to 35,000 rupees அது பட்ஜெட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு கரெக்ட் எஸ்டிமேட் வரல. அரௌண்ட் 30 to 35. அதை வந்து டெஃபினட்டாக ஒரு 2-3 பேர்கிட்ட எங்களால் வாங்கி பண்ண முடியும். நாங்கள் அதில் உடன்பாடு இல்லை. எல்லார்கிட்டையும் வாங்கி குறிப்பாக மேஷராசிக்காரர்கிட்ட, குறிப்பாக சிம்மராசிக்காரர்கிட்ட, குறிப்பாக கும்பராசிக்காரர்கிட்ட வாங்கி கட்டணுன்றதுனால அதை ஊட்டி வச்சிருக்கேன். அதனால் யாருக்கும் ஓசப்படாமல் என்ன முடியுமோ அதில் போட்டு போங்க. அது என்ன பேலன்ஸ் இருக்கோ நாங்கள் பார்த்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளை மாலை யுகாதி பஞ்சாங்க சிரவணத்தில் சந்திப்போம் என்று சொல்லி எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் ஸ்ரீ பிரசன்ன விநாயகர் சுவாமியும் குரு பகவானும் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ஆதித்யாதி நவகிரக தேவர்களுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். நான் சொன்ன நன்மைகள் அத்தனை பேருக்கும் சேரட்டும். நான் சொன்ன எச்சரிக்கை பலனில்லாமல் போகட்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் காத்திருக்க நிறைவு செய்கின்றோம். நன்றி.